வணக்கம். இது உங்கள் நாளும் பலனும் சேனல். இன்றைக்கு நாம் கேட்கப் போவது அறிவின் தேவியைப் பற்றிய புனித கதை, சரஸ்வதி பூஜையின் வரலாறு. பிரபஞ்சம் உருவான பிறகு எல்லாம் அமைதியாகவும் உயிரற்றதாகவும் இருந்தது. நதிகள் ஓடின, காற்று வீசியது. ஆனால் எங்கும் இசை இல்லை, சொல் இல்லை, அறிவின் வெளிப்பாடு இல்லை. பிரம்மாதேவன் இதைப் பார்த்து ஏதோ குறைவாக இருக்கிறது என்று உணர்ந்தார். அந்த குறையை நிறைவேற்ற தமது தெய்வீக சக்தியால் பிரம்மா அறிவின் தெய்வம் சரஸ்வதியை உருவாக்கினார். வெள்ளை மலரில் அமர்ந்தவள், வெள்ளை உடை அணிந்தவள், கையில் வீணை தாங்கியவள். அவளது உருவமே சாந்தியும் அறிவும் நிறைந்ததாக இருந்தது. தேவி சரஸ்வதி தன் வீணையை இசைத்தாள். அந்த இசையோடு முதலில் மொழி, பாடல், கவிதை உலகில் பிறந்தது. பறவைகள் பாடின, நதிகள் இனிமையாக சலசலப்பின, மனிதர்கள் பேசத் தொடங்கினர். உலகம் அறிவால், கலைகளால், இசையால் நிரம்பியது. அதன் பின்னர் சரஸ்வதி தேவி அறிவு, கலை, இசை மற்றும் உண்மையின் ஆதரவாக வணங்கப்படுகிறார். வசந்த பஞ்சமி நாளில், அதாவது மாசி மாதத்தின் சுக்ல பஞ்சமியில் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து, புத்தகங்கள், பேனாக்கள், இசைக்கருவிகள் எல்லாம் தேவியின் முன் வைத்து பூஜை செய்கின்றனர். பள்ளிகள், கல்லூரிகள், கலைக்கூடங்கள் அனைத்திலும் இந்நாள் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. சரஸ்வதி பூஜை நமக்கு சொல்லித் தருவது அறிவுதான் உலகின் அழகும் உயிரும் என்பதே. நாம் எப்போதும் அறிவைத் தேடி அதை பணிவுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சரஸ்வதி பூஜை சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்ததற்கு நன்றி. அறிவு, ஞானம், கல்வி, கலைகளின் தெய்வமாகிய சரஸ்வதி தேவியின் அருள் எப்போதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் நிலைத்திருக்கட்டும். இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் மற்றும் தினசரி பயனுள்ள குறிப்புகளுக்காக எங்கள் நாளும் பலனும் சேனலுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.